அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. செய்கிறது இது உள்ள வரும்பொழுது மூச்சு மனம் எல்லாமே வந்துடும். 4 அந்த காரணங்கள் இல்லைன்னா செயல்பாடு கிடையாது. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா மூச்சு வந்த உடனே மனம் சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற அந்த காரணத்தையும் இறைவன் போட்டுறார். ஏன்னா செயல் அதுதான் கொடுக்கணும். அப்போது இது செயல் புரியணும். செயல் புரியணும்னா அந்த காரணங்கள் வேணும். அப்போ மனம் அதில் வந்துடுச்சு. அப்போ அந்த மனம்ன்றது எதில் இயங்குதுன்னா மூச்சில் இயங்குது. இப்போ நம்ம பாடம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறோன்னா மனசெல்லாம் மூச்சில் வை. அப்போ என்ன அர்த்தம்னா மனசும் மூச்சும் ஒன்றா ஆயிடுச்சின்னு அர்த்தம். அப்போது 2வது பாடம் கொடுக்குறோம், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். 2வது பாடம் கொடுக்கும்போது மனசை இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு நாங்கள் மூலாதாரத்தில் உங்களுக்கு பாடம் கொடுக்குறோம் இல்லையா? அப்போது மனம் இங்கே வரணுன்னும் போது ஏற்கனவே முதல் பாடத்தில் மனசும் மூச்சும் சேர்ந்து ஒன்றா இயக்கம் நடத்திக்கிட்டு இருந்தது. 2வது பாடத்தில் மூலாதாரத்தில் நாங்கள் தொட்டு காட்டி மனம் இங்கே வரணுன்னு ஒன்றா மூச்சும் சேர்ந்து அங்கே வந்துடும். அதுதான் மேலே எழும்பக்கூடிய குண்டலினி சக்தி. அப்போது மனசும் மூச்சும் ஒன்றா இருக்குன்றது புரியுதா? இப்போ புரிஞ்சிச்சா? இதுதான் விஷயம். நீ எங்கே நினைக்கிற மூச்சு மேலே போயிடுச்சின்ட்ட நீ தானே சொன்ன. அப்போ மனமும் அங்கே போயிடுச்சு. ஆமாம், ஏன்னா காற்றுக்குள்ளே தான் மனசு இருக்குது. மூச்சியும் மனசும் ஒன்றா ஆகிடும். நான் அதை தான் உனக்கு புரிகிற மாதிரியே சொன்னேன். நீ என்ன நினைக்கிற மூச்சு அங்கே போயிடுச்சுன்னா மனசும் அங்கே போயிடுச்சுப்பா. ஏன்னா இது ரெண்டும் ஒன்று. ஆமாம் ஆமாம், ஆன்மாவோட இணைஞ்சதுன்னு உனக்கு யார் சொன்னாங்க? மேலே போயிடுச்சுன்னா மேலே ஆன்மா மட்டும்தான் இருக்கா? வேற எல்லாம் என்னென்னலாம் இருக்கு மேலே? ஆன்மாவோட இணைஞ்சிச்சுன்னு எப்படி சொல்? ஆன்மாவோட இணைஞ்சிட்டா நீ பூட்ட கேஸ் தான், மூலம் தான் அடிக்கணும். ஆமாம், ஆன்மாவோட இணைஞ்செல்லாம் வெளியே ஆன்மா இங்கே இருக்கும் உடலை பார்த்துக்கிறதுக்கு. மூச்சு மட்டும்தான் வெளியில் போவோம். என்ன காரணம்னா அதில் இருக்கக்கூடிய சூடு, அதாவது சூக்கும உடல் ஸ்தூல உடல். இதுக்கு என்ன சொல்கிறதுன்னா கண்ணாடி போல் உன்முகம் காட்டும்னாங்க. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த விஷயத்த, ஆன்மா வெளியே போகிறது வேற, ஆன்மா மட்டும் வெளியே போவோம். அது இதோட இணைஞ்சி இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க, உன்முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டாற்போல் சின்மய வடிவின் சாயை. கண்ணாடி முன்னாடி போய் நின்னா நம்ம முகம் எப்படி தெரியுதோ அப்படி பாடத்தில் உட்காரும் போது நாம் வெளியே நிற்கணும். கண்ணாடியில் நீங்கள் எப்படி மனசு உங்கள் முகத்தை பார்க்குறீங்களோ பாடத்தில் முழுமையாக டீப்பாக போனால் உங்கள் உருவம் வெளியே தெரியணும். அப்போது உன்முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டாற்போல் சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும். சித்து போல் புத்தி தோன்றும். நின்மனோ விருத்தி அந்த நிழல் வழியாய் உலவும். இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நிழல் வழியாய் உலவும். அந்த சின்மயம் போல் நிழல் வழியாய் உலவும். நன்ம நன்மகனே இத்தை நானொன்றோ ஞானம் என்பர். இதுதாண்டா ஞானம்ன்றார் அவர். எப்படி உனக்கு நிழல் போல, நிழல் அதுக்கு தான் சொல்கிறது உன்முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் தோன்றும். இப்போ நிழல் நாம் நடந்து போயிருந்தா நம்ம உடல் நிழலாக கீழே விழும் இல்லையா? நம்ம உடல் தானே அது நிழலாக விழுறது. அதே மாதிரி இந்த உடல் உனக்கு முன்னாடி நிற்கும். அதுதான் சின்மயம், அறிவு. அந்த அறிவு தான் சித்து போல் தோன்றும் உனக்கு. என்ன ஆமாம், அதுதான் சித்து போல் தோன்றோம்ன்றாரு. சித்து சத்து சித்து, அந்த சத்து அந்த சித்து போல் தோன்றோம்னால முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இந்த சத்து தான் சித்தா மாறுதாங்க. மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு. மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை. ஆமாம், தன் மனத்துள்ளையே மனவுலாய். அதுக்கு அர்த்தம் இது ஒரு திருமூலர் பாடல். மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு. மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை. மண்மனத்துள்ளே மனோலயமாம. இப்போ தான் அதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருந்தா சாமி.
மனம் எங்கே இருக்கு, மூச்சு எங்கே இருக்கோ அங்கே மனசு இருக்கும். அப்போது மண்மனத்துள்ளே மனோலயம். அப்போ மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு. உன்னோட மனசு எங்கே இருக்குதோ, இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நாம் இங்கே பேசிக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு வெளியில் ஒரு நடிகர், நட்சத்திர நடிகர் யாரோ ஒரு விஜய்னு வச்சிங்களேன், ஒரு விஜய் வந்துட்டாருன்னா அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா திபுன்னு இங்கே உட்காந்துருவங்க பாதி பேர் காணாமல் போயிருப்பாங்க. பாதி பேர் இல்லை, மொத்த பேரை காணாமல் போயிருப்பாங்க. இவர் இங்கே தானே உட்காந்து இருப்பார், வந்து பார்த்துக்கலாம், அவர் போயிடுவார், விஜய் கிளம்பிடுவாருன்ட்டு மொத்த பேரை போய் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போது மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு. மனசு அங்கே போச்சு, அவங்களும் அங்கே போயிட்டாங்க. அப்போ வாயுன்ற மூச்சு காத்தான் அங்கே போயிடும். அவங்கள நோக்கி மனம் போகும்போது மூச்சு அங்கே ஓடும், அதுதான் இழுத்துட்டு போகிறது. அப்போது மனமும் மூச்சும் ரெண்டும் ஒன்று. உன்னோட மனம் எங்கே போதோ அங்கே மூச்சு போயிடும். அதனால தான் நம்ம பாடம் கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறோம் அது மாதிரி. அப்போது இது ரெண்டும் மண்மனத்துள்ளே மனோலயம், இது ரெண்டும் இணைஞ்சு ஒரு வேலை செய்யும்போது தான் அங்கே மனம் லயமாகும். அங்கேயே மனம் லயம் ஆயிடுச்சுன்னா உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லைப்பான்ட்டார். ஏன்னா எங்கே நினைக்கிறியோ அங்கே மனசை லயம் பண்ணிடலாம். அப்படி லயம் பண்ணிட்டா பிரகிருதி லயம், அதாவது இறைவனோ நீயும் தனித்தனி இல்லை, ரெண்டும் ஒன்றுன்றது தான் அதுக்கு பொருள். அப்போது மண்மனத்துள்ளேயே நம்ம அடங்கிடலாம், மனம் லயம் ஆகிடும். அப்போ மனம் வெளியே போய் வேறு எதையும் தாட்ஸை கொண்டு உள்ளே போடாது. இது வரைக்கும் கொண்டு வந்து உள்ளே போட்டு நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிக்கிட்டு இருந்தது. மண்மனத்துள்ள மனோ லயம் ஆனதுக்கப்புறம் புதுசாக ஒரு தாட்ஸை கொண்டு உள்ளே போடாது. நீ எது மேலேயும் உனக்கு அந்த பற்று வராது, எதையும் செய்யணும்னு தோணாது. உக்காந்த இடத்துலேருந்து இறைவான உக்காந்துருவேன். அதுதான் மனோலயம். ஆமாம், அந்த ஆமாம் ஒடுங்கிடும், ஒடுங்கி லயம் ஆகிடும். லயம் ஆகிடுச்சுன்னா வெளியிலேருந்து எந்த தாட்ஸையும் எந்த ஆசைகளையும் கொண்டு உள்ளே போடாது. அவன் ஏரோப்ளான் வாங்கிட்டான், இவன் ஹெலிகாப்டர் வாங்கிட்டான், இவன் கார் வாங்கிட்டான், அவன் மோர் வாங்கிட்டான், எவனா எத்தனை வாங்கி போட்டேன் எனக்கு தேவையில்லை, அப்படி உக்காந்துருவேன். மனம் லயம் ஆகிடுச்சுன்னா அப்படி உக்காந்துருவேன். அதுதான் சொன்ன மண்மனத்துள்ளே மனோலயமாமே. அப்படி மனோலயம் ஆகிடுச்சுன்னா தாட்ஸ் கிடையாது, நீ அடங்கிட்ட, மனம் அடங்கிடுச்சு. அப்போ இறைவனா நீயும் ஒன்று, வேற இல்லை. அதுதான் சொல்கிறார் திருமூலர். மனசு, அந்த மனசு கூட 4 பேர், சித்தம், புத்தி, அதான் அந்த கரணம். உடல். இந்த 4 மனம் சித்தம் புத்தி அகங்காரம். மனம் சித்தம் புத்தி அகங்காரம். ஆமாம், உடல். ஆமாம். இந்த 4ம் என்னென்ன வேலை செய்யுது, ஒவ்வொன்றும் என்னென்ன வேலை செய்யுது அதை தெரிஞ்சு. அதுதான் இப்போ நான் சொன்னேனே, மனம்ன்றது வெளியே இருக்கக்கூடிய ஆசைகளை இழுத்துட்டு உள்ளே போட்டுரும். அதை உள்ளே போட்டதுக்கப்புறம் மூளை அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது உள்ளே வந்த உடனே நேரம் அங்கே தான் போவோம், அதுக்கான பதில் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கான வேலையை செய்யும். அப்போ வேலை செய்யும்போது லாபமோ நஷ்டமோ அது சொல்லிடுச்சு, இது செய்ய போகுது. ஆனால் இதில் செய்கிறதுல பிரச்சனை வரும்ன்றத முன்னாடியே மனம் சித்தம் சொல்லும். எப்பா இந்த வேலையை நீ செய்யணும்னு நினச்சிட்டு வந்துட்ட, இதில் பிரச்சனை வருது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ராமரோட மனைவி சீதையை ராவணன் தூக்கின்னு போகிறான். போகிறதுக்கு முன்னாடியே தூக்கின்னு போய் அங்கே வச்சதுக்கு முன்னாடியே கூட அவனுக்கு புரியுதோ புரியலையோ அவனுக்கு கண் கட்டி விட்ட மாதிரி தூக்கின்னு போயிட்டான். அது ஒரு பகையில் கூட செய்துட்டான்னு வச்சுங்க. அங்கே போன உடனே எல்லாமே சொல்கிறாங்க, ஐயா பரம்பொருள் ரொம்ப ஆற்றல் படைத்தவர், இந்த சீதையை விட்டுரு, அர்த்தம் பொண்டாட்டி உனக்கு எதுக்கு, எல்லாம் எவ்வளோ அறிவு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், என் உயிரை விட்டாலும் விடுவேன், சீதையை விட மாட்டேன்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, அங்கே தான் அப்போ மனம் வேலை செய்தது சீதையை தூக்க சொல்லி. அப்போ அறிவு சொல்லுது வேணாப்பா, அது வேற ஒருத்தன் பொண்டாட்டி, அதை தூக்கினா அவன் சும்மா இருக்க மாட்டான், ரெண்டாவது அவன் பரம்பொருள், உன்னையே அழிச்சிருவான், என் உயிர் போனாலும் பரவாயில்ல விட மாட்டேன்ட்டான். அது அகங்காரம் சொல்லுது. டேய் நீ செத்தா கூட பரவாயில்லடா, சீதையை மட்டும் விடாதடா, அது அகங்காரம் சொல்லுது. 4 விதமாக சொல்லி செயல்புரிய வச்சிடுச்சு. இந்த செயல்புரிய வச்சதால இதுக்கு அந்த அகங்காரம் சொல்லி அவன் நம்ம அகங்காரம் சொல்லி தூக்கின்னு வந்துட்டான். வாங்குறது இந்த
உடல் தான் செமத்தியாக வாங்குறீங்களே. உடல் எங்கள் உடல் சமத்தை உடல் தான் ஜட பொருளாச்சு. அது கிடையாது. வாங்கிறது எல்லாமே உயிர். உயிர்ன்ற ஆன்மா அதுதானப்பா அனுபவிக்குது. உடல் என்ன, உடல் இங்கே செத்துது, இங்கே ஊந்துது, கொளுத்திட்டீங்க, அதுக்கு என்ன இப்போ போச்சு? அதுக்கு ஒன்றும் போலையே. அழுவுறதெல்லாம் ஆன்மா தானே. உடல் எங்கே செமத்தியாக வாங்குது? எல்லாமே ஆன்மா தான். அதுக்கான வினையை தான் தேடி மீண்டும் உடல் எடுத்துகிட்டு வருது. அது எல்லாம் ஆன்மா தான், உடல் கிடையாது. இது ஜடம். உயிர் போயிடுச்சு. இந்த ஒரு கையை வெட்டினா எழுந்து கேட்கவா போகிறான்? யோ ஏன் என் கையை வெட்டினான்னு கேட்க மாட்டான்ல. அப்போ என்னாச்சு? அது அனுபவிக்கல, உடல் அனுபவிக்கல. இப்போ தான் புரியணும் உனக்கு. உடல் அனுபவிக்கல. உடல் அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் கை வெட்டினா ஐயோ வலிக்குது ஏன்டா வெட்டினேன்னு கேட்பானே. அவன் கேட்க மாட்டேன்றான்னா அதை வலிக்கிறது உயிருக்கு தானே தவிர உடலுக்கு இல்லை. ஒரு கல் இருக்குது, நடந்து போகிறீங்க, கால் இடிச்சிக்கிச்சு. அப்போ என்ன சொல், அப்பா உயிரே போச்சுப்பான்னு காலை பிடிச்சி உயிரே போச்சுன்னுவான். அப்போ என்ன, அது எது அனுபவிக்குது? உயிர் அனுபவிக்குது. உடலுக்கு தான் ரத்தம் வருது, இங்கே வரல. ஆனால் இவன் சொல்கிறது நம்ம உயிரே போச்சுன்றான் இல்லையா? அனுபவிக்கிறது உயிர், உடல் கிடையாது. உடல் கிடையாது. இப்போ உடலை பற்றி நீ கவலையே பட வேண்டியதில்லை. உயிர் தான் வேதனைப்படும். அதனால தான் உயிருக்கான பாடம் தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்குறோம். உயிர் தெளிவுபடணும், உயிர் தெளிவாக இருந்து உயிர் சரியான வேலையை பார்க்கணும். உயிர் போய் எதுலேயே மாட்டிக்கக்கூடாது. மாட்டிக்கிச்சின்னா நாளைக்கு வினை பயன்கள் அதுதான் அனுபவிச்சாகணும். இந்த உடல் இப்போ ஊந்துடும் கண்டு, அடுத்து வேறு உடல் எடுத்துகிட்டு வந்து திரும்ப அனுபவிக்கும். அப்போ அனுபவிக்கிறது எது? ஆன்மா. ஆன்மான்ற உயிர் தான் அனுபவிக்கும். அதனால தான் அதை பக்குவப்படுத்துறது தான் நம்ம பாடங்கள்லாம். உடல் கிடையாது. இந்த உடல் உழப்போகுது, இதுக்கு எந்த பக்குவமும் தேவையில்லை. ஆன்மா பக்குவப்பட்டால் உடல் பக்குவமாக இருக்கும். செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் சரி எத்தை தின்று எங்கே கிடக்கும்? எதுக்கு சொல்கிறாங்க இதை? புரியுதா உங்களுக்கு? செத்தது எது? அதான் தெரியல. செத்தது எது, அது எங்கே கிடக்கும்? இது நல்ல கேள்வி. சேவல் 5 குஞ்சது 4 சொல்கிறாங்களா ஒரு பாடலில்? காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுப்பீர்கள் பாவ புண்ணியங்களை சொல்கிறாங்களா? இப்போது இதெல்லாம்